பாஸ்தாவை நார்மலாக நம்ம கடாயில் செய்யாமல் குக்கரில் பாஸ்தா செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா புதினாவை போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து தக்காளி 2. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துடலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விடுவோம். சிக்கன் கைமாவு போட்டு பாருங்கள், நல்லா வதக்கி ஒரு பொடி மாஸ் பக்குவத்துக்கு வந்துச்சு. இந்த டைமில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி மேக்ரோனி பாஸ்தா சேர்த்துக்கிறேன். தண்ணியில் வேக வைக்கல, அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் தண்ணி. சிக்கன் வதங்குறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போயும் கொஞ்சம் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், 1 கப் பாஸ்தாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக லெவலாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சூப்பராக பாஸ்தா வெந்திருக்கு. அருமையான ஒரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.